நியூஸ் தமிழ் கழுகு. அமைச்சரவை பட்டியல்ல மாங்கனி ஊர்க்காரருக்கு இடம் கன்ஃபார்மா? இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்கும் இருக்கான். தமிழ்நாடு அமைச்சரவையில மாற்றம் இருக்கும்னு பேசப்பட்டு வர்ற நிலையில பாமக போராட்டத்துக்கு செக் வைக்கிற மாதிரி காய் நகர்த்தி இருக்கான் ஆளும் தரப்பு. திமுக எம்எல்ஏக்கள்ல 23 பேர் வன்னியர்கள். ஆனா 3 அமைச்சர்கள் மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். குறைவான எம்எல்ஏக்கள் கொடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கூடுதலான அமைச்சரவை ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பாமக தொடர்ந்து சொல்லி வர நிலையில அவங்க வாய அடைக்கிற மாதிரி வன்னியர் எம்எல்ஏ ஒருத்தரை அமைச்சரவையில இடம்பெற வைக்க போகிறதாம் ஆளும் தரப்பு. பாமக சின்னம் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் தான் அமைச்சரவையில இடம்பெற போறாராம். அமைச்சரவையில இடம்பெற்று வெளியில போன மோஸ்ட் வாண்டட் அமைச்சர் ஒருத்தர் மறுபடியும் அமைச்சரவைக்குள்ள வர்றாராம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள கட்சியை இணைக்க ப்ரீ புக்கிங் பண்ணிருக்காரா வெயிலூர்காரர். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில இடம்பெற்ற ஒரு அரசியல் கட்சி பிரபலம் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. தொடர் தோல்வியில இருக்கக்கூடிய அவரு தன்னுடைய ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்துற வகையில நடிகர் விஜய் தொடங்கியுள்ள புதிய கட்சியில தன்னுடைய கட்சியை இணைச்சிட்டா தொண்டர்கள் உற்சாகம் அடைகிறதோட தனக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு உறுதியா நம்புறாராம். இணைப்பு விழாவிற்கான பேச்சுவார்த்தை முதல் படியில இருக்காம். நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்டப்பவும் அவரை சந்திச்சு தீவிர ஆலோசனை நடத்தியிருக்காரு வெயிலுக்கு பேர் போன ஊரோட பிரபலம். அதிமுக செயற்குழுல நிர்வாகிகளுக்கு வைட்டமின் சீக்ரெட் சொல்லிருக்காரு இபிஎஸ். அதிமுகவோட அவசர செயற்குழு சமீபத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல பேசின எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற தொகுதி வாரியா நான் நடத்தின ஆலோசனை கூட்டத்துல பல பேரு பணம் கொடுக்கல, அதனால நாம தோத்துட்டோம்னு சொல்லி ஆதங்கப்பட்டீங்க. ஆனா 2019 இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்கள்ல எவ்வளவு பணம் கொடுத்திருப்பேன், வயிறே வெடிச்சு போற அளவுக்கு வைட்டமின் கொடுத்தனா இல்லையா அப்படின்னு கோபப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் ஜெயிக்க வச்சிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. 2026 தேர்தல்ல சீட்டு வேணும்னு ஆசைப்படுறவங்க இப்பவே வைட்டமினை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க, அச்சு தர்றது உங்களுக்கு தானா வந்து சேரும்னு சொல்லி இருக்காராம். தமிழ்நாடு பாஜகவோட செயல் தலைவர் பதவிக்கு புதிய செயல் தலைவராக போறாங்களாம் பிரபல அரசியல்வாதி நடிகை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிப்புக்காக செல்ல இருக்கிற நிலையில 6 மாத காலம் அவருக்கு பதிலா தலைவரா யார போடுறது அப்படின்னு நீண்ட குழப்பம் இருந்து வந்துச்சு. அவரா இவரா என யோசிச்ச நிலையில தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினரா இருந்த குஷ்புவை ராஜினாமா செய்ய வச்சது இதுக்காகத்தானா. அதுக்கு வலு சேர்க்கிற விதமா இது வெறும் ஆரம்பம் தான், இனி என் கேம் ஸ்டார்ட் அப்படின்னு பரபரப்பா ஹிண்ட் கொடுத்து பேட்டி கொடுத்தது அதுக்காகத்தானா. அதிமுகல இருக்க 4 அணிகளை இணைக்க 5வது அணி முயற்சி எடுத்துட்டு வர்றாங்களாம். எடப்பாடி தலைமையிலான அதிமுக சசிகலா, ஓபிஎஸ், டிடிவின்னு 4 அணிகளா செயல்படுறதாவும் அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்காகத்தான் நாங்க புறப்பட்டு இருக்கோம்னு பெங்களூரு புகழேந்தி, முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர், முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வர்றாங்க. இவங்க வர 26ஆம் தேதி எழும்பூர்ல இருக்கிற அசோகா ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடத்த போறாங்களாம். அதுக்காக 234 தொகுதிகள்ல இருந்து ஒரு ஆளை வர வைக்க இருக்காங்க. இந்த 234 பேரும் இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அவங்க தொகுதிக்கு போய் சுமாரா 100 அதிமுக நிர்வாகிகளை திரட்டி அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர் வீடு முன்னாடி முற்றுகை போராட்டம் நடத்தி கட்சியை மீட்க அனைவரும் ஒன்று சேர்வோம்னு அழுத்தம் கொடுக்க போறாங்களாம். கலைஞர் நினைவு நாணய வெளியீட்டு விழால அழைப்பு விடுத்தோம் கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் வரலையாம்.
கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடந்துச்சு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயங்களை வெளியிட்டாரு. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக கூட்டணி கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. ஆனா பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சரை கூப்பிட்டு நாணய வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்த விழாவில் கலந்துக்கலையாம். ஏற்கனவே கூட்டணியில அதிருப்தியில இருக்காருன்னு சொல்லப்படுற வேல்முருகன் கலைஞர் விழாவை புறக்கணிச்சது கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.